ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மிக மிக எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான அப்டேட் அரசு வட்டார தரப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2500 எப்போது வரப்போகுது அப்படின்ற தகவல் அரசு வட்டார தரப்பில் நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ பேச போகிறோம். முக்கியமாக புதிய குடும்ப அட்டை வாங்கினவங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் இம்பார்ட்டண்டான அப்டேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக தெரியாத போயிடுது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இப்போயே வேறு வீடியோ போயிடலாம், இல்லை வெளியே போயிடலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்க்க போகிறேன்னு மட்டும் பாருங்க. ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்ப அட்டை சம்மந்தமாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இந்த 2 மாதங்களாக தாவை காட்சிக்கு அப்புறம் வாங்கி வந்திருப்பீங்க. மே மாதம், ஜூன் மாதமும், ஜூலை மாதத்தில் 2500 ரூபாய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டார தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வெளியிட்டிருக்காங்க, அமைச்சர்கள் என்ன பேசியிருக்காங்க, முதல்வர் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் அப்படின்றத டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் தெரியும்னா இம்பார்ட்டனாக ஸ்கிப் பண்ணாத பண்ண மாட்டோம். அது 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பேசுகிற கண்டென்ட்டை தாண்டி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த தகவலை தயவு செய்து தெரியப்படுத்துங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளை ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை அதுவும் போலியோ சொட்டு மருந்து முகாம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பிறந்த குழந்தை முதல் 5 வயது உட்பட்ட குழந்தைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து வழங்குறாங்க. இந்த முகாம் ஜூன் 28 காலை 8 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அரசு வெளியிட்டிருந்தாங்க. முக்கியமாக அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், தனியார் மருத்துவமனை, பேருந்து நிலையம், அடுத்தது ரயில் நிலையம், சந்தை உட்பட்ட பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற போகுது. உங்களுடைய கிராமத்திலையும் அங்கன்வாடி மையங்களில், அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக இது சம்மந்தமாக கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நாளைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போலியோ சொட்டு மருந்தை 5 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பண்ணி உங்களுடைய குரூப்புக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கிராம குரூப்புகளுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு நாளைக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்கிறதே தெரியாத இருக்காங்க. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை முன்கூட்டியே ஷேர் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணலாலும் யாருக்காவது ஒரு 4 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லுங்கள். அதுவே 4 பேருக்கு பயனுள்ளதாக அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2500 இந்த தொகை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் இப்போ தாவைக்கு ஆட்சியிலையும் வர வைக்கப்பட்டிருக்குது. கடந்த திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரூபாய் 1000 மாதம் மாதம் வங்கி கணக்கில் டைரெக்டாக கிரெடிட் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து தாவைக்கு ஆட்சியில் 2500 ரூபாய் வருமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியாக நிறைய பேர் கேட்டு வந்தீங்க. கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவீங்க. எப்போ இந்த 2500 ரூபாய் தொகை வரும், எப்போ புதிய விண்ணப்பம் வரும், எங்கே முகாம் நடத்துவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ச்சி கேட்டு வரீங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன் அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு ப்ராசஸ் நடந்துன்னு வருது அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட் என்னென்னா, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்பொழுது வழங்கப்படும் என்ற அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்திருந்தார் சட்டமன்றத்தில் அப்படின்னே சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை தொடர்பான பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை விவாதத்தில் இது தொடர்பான பேசலாம் என்றும் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கார். அதாவது பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை விவாதம் போது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தம் பேசலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். ஆளுநர் உரை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இப்போது அது சம்மந்தமாக மட்டும் பேசலாம் அப்படின்றத அமைச்சர் பேசியிருந்தார். இதுக்கான அப்டேட் சட்டமன்றத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சம்பத்குமார் கேட்கும்போது எந்த ஒரு அப்டேட்டும் அமைச்சர்கள் தவேகா தரப்பு, அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஆனால் அவங்க சட்டமன்றத்தில் முழுக்க முழுக்க பேசும்போது மறுசீரமைப்பு ப்ராசஸ்
வந்து இருக்குது. இதுக்கான தகவல் வந்து விரைவில் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். நம்ம பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த தாவேகா அரசு முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மறைந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த இரங்கல் தீர்மானத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இயக்குனர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி, ராஜன் உள்ளிட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் தீர்மானம் வந்து இது சம்பந்தமாக வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் பின் மேகதாது பிரச்சனை தொடர்பான முதல்வர் விஜய் தனி தீர்மானமும் கொண்டு வந்தார் அப்படின்ற பிரச்சனையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது சம்மந்தமாக அப்போ வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வந்து அப்டேட் விரைவில் வந்து வரப்போகுது. அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து சட்டமன்றத்தில் இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக வந்து மாறும் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திட்டமான ஒன்று இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்துக்கான அப்டேட் விரைவில் வந்து அரசு வெளியிட்டிருந்தால் மட்டும்தான் மக்கள் மற்றும் மகளிரிடையே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மக்களிடையே வந்து கருத்துக்கள் வந்து வச்சுன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் உரையின் மீது விவாதம் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் முக்கியமாக வந்து பேசியிருந்தார். அதில் மகளிர் உரிமை தொகை விவாதத்தை கையில் எடுத்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் சட்டசபையில் விவாதம் பரபரப்பாகியது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதில் தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் முந்தைய திமுக அரசு வழங்கி வந்த மகளிர் உரிமை தொகை ₹1000 உயர்த்தி 60 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும், அதாவது 60 வயதிற்குள்ள இருக்கிற அனைவருக்கும் ₹2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மாபெரும் வாக்குறுதியை அளித்திருந்தது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சது தான். அதாவது முந்தைய அரசு திமுக அரசு வந்து கொண்டு வந்திருந்த ₹1000 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் குடும்ப தலைவர் வந்து பெற்று வராங்க. ஆனால் அவங்க கொடுத்த அப்டேட் வாக்குறுதிகள் வரை 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ₹1000 வாங்கிட்டு வரவங்களுக்கு ₹2500 மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற செயல்படுத்தப்பட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதிய திட்டமாக ₹3000 சேர்த்து ₹3000 வந்து வழங்கப்படலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தற்போது தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு மாதத்துக்கு மேலாகும். இன்னும் இந்த ₹2500 எப்போது வழங்கப்படும் என்ற தெளிவான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது எப்பொழுது அமலுக்கு வரும் என்ற கேள்வி வந்து தொடர்ச்சியாக வந்து எழுந்துன்னு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். மகளிரிடையே இந்த கேள்வியில் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டுன்னு வராங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரலை அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்டேட் வந்து தொடர்ச்சியாக வந்து தான் வந்துருக்குது. குறிப்பாக வந்து அதிமுக உறுப்பினர்கள் இந்த கேள்வி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து மகளிர் உரிமை தொகை ₹2500 உயர்த்தி வழங்குவது தாவேகா அரசின் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்பாக அரசு பல்வேறு நிதி சார்ந்த மறுசீரமைப்பு பணிகளை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பணி வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்ல வந்து நினச்சிட்டு வராங்க. அதிகாரிகள் சம்மந்தமாக வந்து ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டு சொல்ல வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமில் அதாவது வந்து எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க நிறைய பேர் வந்து பணம் வாங்கி வராங்க. அவங்களுக்கான லிஸ்ட்டும் வந்து எடுத்துன்னு வராங்க. யாரெல்லாம் புதுசாக வந்து குடும்ப அட்டை வந்து வழங்க முடியுமோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வாங்கின்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கான ப்ராசஸ் மறுசீரமைப்பு பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பயனாளிகளை வந்து சேர்க்கறது சம்மந்தமாகவும் ஏற்கனவே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஈட்டுறவங்கள நீக்கிறதும் யாரெல்லாம் தகுதி இல்லாத இருக்கிறவங்களோ அவங்கள நீக்கிறது சம்மந்தமாக மறுசீரமைப்பு ப்ராசஸ் தொடர்ச்சியாக அப்டேட் கொடுத்துன்னு தான் வந்து வரோம். அது மட்டும் இல்லாமல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது அவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் எப்பொழுது ஆளுநர் உரை குறித்து மட்டும் பேச வேண்டும் அப்படின்றத மகளிர் உரிமை தொகை ₹2500 உயர்த்தி வழங்குவது மற்றும் புதிய பயனாளிகள் சேர்ப்பு தொடர்பான விரிவான விவரங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து அடுத்து வரவிருக்கும் முழுமையான பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை விவாதம் போது பேசலாம் என்று தெரிவித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் மற்றும் மானிய கோரிக்கை சம்மந்தமாக அப்போ அப்டேட் வந்து வரும்போது அப்போ அது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன். அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
$2500 உயர்த்துவது சம்மந்தமாகவும் புதிய பயனாளிகள் சம்மந்தமாக வந்து கோரிக்கை வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து பேசப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமாக வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து விரைவில் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அப்போ வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணி அதுக்கான $2500 உயர்த்துவது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான அறிவிப்பு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் இந்த விளக்கத்தை தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை $2500 உயர்த்தப்படும் என்று பெரும் எதிர்பார்ப்பும் தமிழ் பெண்கள் மத்தியில் மீண்டும் அதிகரித்துள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். அமைச்சர் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து $2500 உயர்த்தி வழங்குறதுக்கு தவைக்க அரசு வந்து செயல்படும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய மீண்டும் வரவேற்பு வந்து பெற்று இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தவைக்க அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் நிறைய பேர் வந்து ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கைரேகை வந்து கட்டாயமாக வந்து வைக்காத வந்து இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை சம்மந்தமாக வந்து உங்களுக்கு பணம் வரதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரேஷன் பொருள் கரெக்டாக வந்து தவறாமல் வரதா இருந்தாலும் சரி, அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து போயிட்டு உணவுப் பொருள் வாங்குகிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அந்த மிஷினில் கைரேகை வந்து பதிவு செய்யணும். ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கைரேகை பதிவு கட்டாயம் அப்படின்றத வந்து உணவுத்துறை பாதுகாப்புத்துறை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் கார்டு எண்ணை உடனடியாக இணைக்கவும், இறந்தவர்கள் ஆதார் விவரங்கள் அறிக்கையை அனுப்பவும் கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி, அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இறந்திருக்கலாம், அவங்களுடைய பதிவு வந்து இன்ன வரைக்கும் ரேஷன் கார்டில் வந்து இருக்கும், அதெல்லாம் நீக்கிறது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கைரேகை கட்டாயமாக வந்து வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் வந்து உங்களுடைய ரேஷன் கடையில் ஆதார் கார்டு கைரேகை வந்து வச்சுன்னு தான் இருக்காங்க. உடனடியாக அனைவரும் வந்து போயிட்டு அதுக்கான ப்ராசஸை வந்து நிறைவேற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வழங்குறதுக்கான ப்ராசஸும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43,000 பேருக்கு வந்து புதிய ரேஷன் அட்டை வழங்குறது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, மகளிர் உரிமை தொகை கணக்கெடும் பணி வந்து இப்போதைக்கு வந்து நடந்துன்னு வருது. 60 வயதிற்கு உள்ள மகளிர்களுக்கு $2500 வழங்கப்படும் அப்படின்றது கரெக்டு தான். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு $3000 வழங்கப்படுமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அவங்களுடைய வாக்குறுதிகளே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் வந்து பிரித்து, அதாவது இப்போ ரெகுலராக வந்து வாங்கி வரவங்க கிட்டத்தட்ட 14-15% பேர் 60 வயதுக்கு மேலே இருக்கிற குடும்ப தலைவிலாம் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மறுசீரமைப்பு ப்ராசஸில் வந்து நீக்கப்பட்டு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஓய்வூதிய திட்டமாக $3000 வழங்குறது சம்மந்தமாக அப்டேட் வந்து வெளியே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக வந்து கட்டாயம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்டுன்னு வரீங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க ஓய்வூதிய திட்டத்தில் வந்து பிரித்து மாதம் $3000 வழங்குறதுக்கான அப்டேட் வந்து விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வீடுதோறும் வந்து கணக்கெடுக்கும் பணியும் வந்து நடைபெற போகுது அப்படின்ற தகவல் வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமாக வந்து தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையும் முதியோர் ஓய்வு திட்டம் $3000 வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்டுன்னு வருது, புதிய விண்ணப்பம் எப்பொழுது வரும் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம், இதை 4 வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, உங்களுடைய இபி பில்லு, அடுத்தது பேங்க் புக்கு, இதை 4 வந்து கம்பல்சரியாக வந்து வச்சுருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை ப்ரைமரியாக லிங்க் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதே போல் ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ப்ரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து இந்த $1000 $2500 வந்து செலுத்தும் போது பிடித்தம் செய்ய மாட்டாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த ஆதார் அட்டை, குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் கைரேகை வந்து பதிவு செய்து குடும்ப அட்டையை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற கார்டாக வந்து வச்சுருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குடிமக்களாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தகவல்லாம் வந்து அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து கேட்டிருப்பாங்க. இது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. இதுக்கான அப்டேட் வந்து அரசு தரப்புலேருந்து விரைவில் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் செய்யப்படும். அப்போ வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுவாங்களா, இது மூலயமா வந்து முகாம் வந்து வெளியிடுவாங்களா. கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து நடத்தியிருந்தாங்க. அதே போல் புதிய விண்ணப்பத்துக்கு வந்து இப்போ வந்து குடும்ப அட்டை ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துன்னு வராங்க. குடும்ப அட்டை ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக தாவேக அரசு வந்து உருவாக்கி தரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரம் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரம் தரப்புலேருந்தும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத முக்கியமாக வந்து ஹாப்பியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் வரும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2500 சம்மந்தமாக எப்பொழுது வரும் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன், நாளை ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி வந்து கரெக்டாக வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து வழங்குறாங்க. அது சம்மந்தமாக அப்டேட் நிறைய பேருக்கு வந்து தெரிவித்து பயனடைங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் வந்து போய் செக் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வீடியோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு கேள்வியோ உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுற ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.